இன்னொரு பக்கம் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வருவோம். பாகிஸ்தான் என்ன செய்ய வேண்டும்? அண்ணன் எடுத்து புட்டு வேண்டும். ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு பேட்டை காட்டாம இருக்கணும். ஃபீல்டிங் பண்ணும்போது பிளைட்டை காட்டாம இருக்கணும். ஒழுங்கா மேட்ச் ஆடணும். இப்போ இந்த ஹாரிஸ் ராஃப் உண்மையாவே அவன் லூசுன்னு நினைக்கிறேன். அவன் தண்டத்துக்குன்னு வந்திருக்கான். அவன் வந்து பாலை போட்டு ரன்னையும் கொடுக்குறான். கொடுத்துட்டு ஆடியன்ஸ் போய் வம்பழுத்துட்டு இருக்கிறான். எனக்கு புரியல அவன் என்ன பண்றான்னு. Man thinks he got 10,000 plus ஆரா. பாகிஸ்தானுக்கும் பார்த்தோம்னா பேட்டிங்ல வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் வந்து சைம் ஐபு வந்து ஓவரா பில்டப் கொடுத்தானுங்க. 6 6 அடிப்பாங்க. மாத்திட்டாங்கல்ல, அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. நீ எந்த டவுன்ல இறக்கி விட்டாலும் கன்சிஸ்டன்டா ரன் அடிக்காம தான் இருக்காரு அவரு. அதே மாதிரி தான் அவர் கேப்டனும் சல்மான் அலி ஆகான்னு வைக்கிறதுக்கு போல ஆகா வலின்னு வச்சிருக்கலாம். எதுக்குமே பிரோஜனம் இல்லாம இதுக்கு ரிஸ்வானும் பாபர் அசமுமே இருந்துட்டு போயிருக்கலாம். அவனுங்களாவது 30 பாலுக்கு 30 அடிப்பானுங்க. ஸ்டார் பேட்டர் அப்படின்னா நம்மளோட பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து ஸ்டார் பேட்டரா இருக்காரு. அண்ட் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஹாரிஸ் அவர் வந்து கொஞ்சம் ரன் அப்பப்போ வந்து அடிச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து பேட்டிங்கை விட பவுலிங் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு. அதுல முக்கியமா இந்த ஸ்பின் பவுலர் அதாவது அப்ரார்ன்றவர் தான் சூப்பரா போவாங்க. அப்ரார் ஒருத்தர் சைம் ஐயூபும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் டீசென்ட்டா போட்டுட்டு இருக்கான். பெர்ஃபெக்ட் டெலிவர் பண்றது வந்து அப்ரார் தான். அதுல இன்னொரு பவுலிங்லயே நம்ம வந்து ஸ்பின் பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னோம். ஆனா ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஒரு ஷைஷா அஃப்ரிடியா இருக்கட்டும், ஹாரிஸ் ராஃபா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து மத்த டீம் கூட சூப்பரா போடுறாங்க. மத்த டீம் கூட போடுறப்போ பயங்கரமா திரும்ப ஃபார்ம் கொண்டான் போலே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்படியே இந்தியாவுக்கு வர்றப்போ ரன்னை வாதி வழங்கிட்டு போயிடுறாங்க. அது